மீன் பிடிக்கிற பையன் கடலோரமாக பார்க்கும்போது பழைய காலத்து ஒரு பாட்டில் கிடக்குதே என்னன்னு பார்க்கலான்னு அதை திறந்து பார்த்தா அதுலேருந்து ஒரே சத்தம் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு தூக்கி வீசிட்டான். தூக்கி வீசின உடனே பார்த்தா அதுலேருந்து கருப்பு புகை அப்படியே ஆகாயம் வரைக்கும் அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது. பார்த்தா அப்படியே அசந்து பயந்துட்டான். என்னன்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு பூதம் அதுலேருந்து உருவாகி வெளியே வந்துருச்சு. அந்த பூதம் இவனை பார்த்த உடனே உன்னை நான் கொல்லாத விடமாட்டேன்னு சொல்லி அவனை மிரட்டி அதனுடைய பெரிய காலை வச்சு அவனை மிதிக்கிறதுக்கு தன்னுடைய காலை கொண்டு வந்து அவன் மேலே அப்படியே வைக்கிது. வச்ச உடனே அவன் அதுலேருந்து தப்பிச்சு அப்படியே வெளியில் ஒடியாரத்துக்கு ரொம்ப நேரம் முயற்சி பண்ணுறான். ஒடியாந்த உடனே அதனுடைய காலை பிடிச்சிக்கிட்டு அதுக்கிட்ட கெஞ்சி கேட்குறான், நான் தானே உன்னை பாட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்தேன், என்னை கொல்லலாமா அப்படின்னு சொல்ல சொல்ல மறுபடியும் இன்னொரு காலை எடுத்து வச்சு அவனை மிதிக்க பார்க்குது. சரி, இது நம்மளை கொன்றுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலான்ட்டு தப்பிச்சு வெளியே ஓடியாந்துட்டு அந்த பூதத்திட்ட சொல்கிறான், நான் சாவறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் நீ மீண்டும் ஒரு முறை சின்னதாக மாற்றி அந்த பாட்டிலுக்குள்ளே போ, அதை பார்த்துட்டு நான் செத்துடுறேன், நீ என்னை கொன்றுன்னு சொல்கிறான். அதை நம்பி அந்த பூதம் என்ன பண்ணுது, சரி அவ்வளவு தானே, நான் மறுபடியும் சின்னதாகிறேன்னு சொல்லி சின்னதாகி அந்த பாட்டிலுக்குள்ளே போய் அடைஞ்சிருச்சு. இதை பார்த்தவன் உடனே அந்த பாட்டில் மூடிட்டான். மூடினோடனே அந்த பூதம் அழுது கத்துது, என்னை வெளியே கொண்டு வான்னு. ஆனால் நான் உன்னை வெளியே கொண்டு வந்ததுக்கு நீ என்னை கொல்ல பார்த்தியே, இனி நான் விடமாட்டேன்னு உடனே அது மன்னிப்பு கேட்டுட்டு இனி உன்னை கொல்ல மாட்டேன், உனக்கு இந்த உலகத்தில் என்ன வேணுமோ எல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன், என்னை வெளியே விடு அப்படின்னு சத்தியம் பண்ணதுக்கப்புறம் அந்த வெளியே வந்த பூதம் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குதோ எல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனவனை ஆகாசத்தில் பறக்க கூட்டிகிட்டு போகுது. வேணுங்கிறத இனிமேட்டு நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த மீனவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிறான். அந்த பூதம் இவனுக்கு மிகப்பெரிய விசுவாசமாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான் இவன்.